ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ எதை பற்றினா நம்ம எப்படி ஆடாசிட்டியில் ஆடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஆடாசிட்டி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஆடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆஸ் ஏ MP3, எக்ஸ்போர்ட் ஆஸ் ஏ வேவ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் எப்பவுமே ஆடியோ ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வேவ் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்போர்ட் ஆஸ் ஏ வேவ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு சின்னதாக ஒரு பாப்பப் வந்து லோட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் எங்கே சேவ் பண்ணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் நேமை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பாப்பப் வந்து லோட் ஆகும். உங்கள் ஆர்டிஸ்ட் நேம் வந்து எழுத சொல்லும், கமெண்ட்டு இதெல்லாம் எழுத சொல்லும். நீங்கள் அதில் டைப் அடிக்கணுமா இருந்தால் நீங்கள் டைப் அடிச்சுக்கோங்க. இல்லைனா அப்படியே வந்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் சேவ் கொடுத்தீங்களோ அந்த ஃபோல்டரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்து சேவ் ஆகிருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் வீடியோஸோட ஆடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, ஆனால் உங்களுக்கு இன்னும் எப்படி உங்கள் யூடியூப் வீடியோஸ்க்கு டேக் ஆட் பண்ணுறதுன்னு இன்னும் தெரியலனா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள்.